தறி வாழ்வியல் குறி. தறி பேசும் மொழி. எப்படி பேசும் மொழி? ஆப்கானிஸ்தானிலே தறி என்ற சொல் பேசும் மொழியாக திகழ்கிறது. இந்த தறிக்கு கிடைத்த மாபெரும் பெருமை. தறி வாழ்வியல் குறி, தறி பேசும் மொழி. காஞ்சியின் காவல் தெய்வம் வைணவம் சைவம் போல். காஞ்சியின் காவல் தெய்வம் வைணவம் சைவமும் போல். மக்களின் காவல் தெய்வம் தறி. மக்களின் காவல் தெய்வம் தறி. குடிசை தொழிலாக குடும்ப விளக்காக, குடிசை தொழிலாக குடும்ப விளக்காக மானங்காக்கும் மந்திர தறி. குடிசை தொழிலாக குடும்ப விளக்காக மானம் காக்கும் மந்திர தறி. காஞ்சியின் பட்டு காசியை தொட்டு, காஞ்சியின் பட்டு காசியை தொட்டு காலங்களை வென்றிட்ட தறி. காஞ்சியின் பட்டு காசியை தொட்டு காலங்களை வென்றிட்ட தறி. வண்ண வண்ண இழைகளை மின்ன மின்ன கோர்த்திடும் தறி. வண்ண வண்ண இழைகளை மின்ன மின்ன கோர்த்திடும் தறி. பட்டுக்கு விலை கொடுப்பார், பட்டுக்கு விலை கொடுப்பார், அதன் நெசவுக்கு உயிர் கொடுப்பார் ஏழை. பட்டுக்கு விலை கொடுப்பார், அதன் நெசவுக்கு உயிர் கொடுப்பார் ஏழை. ஊடும் பாவும் இணைந்தே செல்லும், ஊடும் பாவும் இணைந்தே செல்லும், உலகமெல்லாம் உவகை கொள்ளும். ஊடும் பாவும் இணைந்தே செல்லும், உலகமெல்லாம் உவகை கொள்ளும். பஞ்சு நூலாகும் பக்குவமாய் தறி நெய்ய. பஞ்சு நூலாகும் பக்குவமாய் தறி நெய்ய. பளபளக்கும் ஆடையாகும் சேலையாகும். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தைப் போல, ஆகஸ்ட் 15 சுதந்திர நாளைப் போல, அன்றைய தினம் திராவிட இயக்கத்தின் பேர் அண்ணாவில் பிறந்த இந்த புண்ணிய பூமியில் திராவிட இயக்க பேர் இயக்கம் கைத்தறிகள் ஒரு வார விழாவை கொண்டாடினார்கள். அந்த வார விழா ஆகஸ்ட் 4 திராவிட இயக்கம் கொண்டாடப்பட்ட நாள் கைத்தறி தொழிலாளர்களுக்காக. அந்த கைத்தறி துணிகள் எல்லாம் தேங்கி கிடக்கின்றது, விற்க வேண்டும் என்ற ஒரு மாபெரும் லட்சியத்தோடு தன் தோளிலே சுமந்து இந்த மண்ணிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் சுமந்து விற்றார்கள். அந்த கைத்தறி துணியை பெருமைப்படுத்துகிற நாளாக ஆகஸ்ட் 4 தேசிய கைத்தறி நாளாக தமிழ்நாடு கொண்டாடியது. ஆனால் அதே தேசிய தினமாக ஆகஸ்ட் 7ஆம் நாள் தேசிய தினமாக கைத்தறி நாளாகும். ஆகஸ்ட் 7ஆம் நாள் தேசிய தறி நாளாகும். ஆடைகள் நெய்வதிலே போட்டிகள் பல உண்டு. ஆடைகள் நெய்வதிலே போட்டிகள் பல உண்டு. கைத்தறி நெசவென்றால் தனித்தன்மை அதில் உண்டு. ஆழி செடியின் தண்டுக்குள்ளே, ஆழி செடியின் தண்டுக்குள்ளே மறைந்திருக்கும் இழை போல, வேர்வை சொட்டும் உழைப்புக்குள்ளே ஒளிந்திருக்கும் ஏழையின் வண்ணம். ஆழி செடியின் விதைக்குள்ளே மறைந்திருக்கும் இழை போல. அப்பொழுது பஞ்சுக்கு முன்னாடி ஆழி இழையினுடைய உள்ளே இருக்கிற நார்களை கொண்டு ஆடைகள் நெய்தார்கள், வனப்பான ஆடைகளை. அதுதான் இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. ஆழி செடியின் தண்டுக்குள்ளே மறைந்திருக்கும் இழை போல் வேர்வை சொட்டும் உழைப்புக்குள் ஒளிந்திருக்கும் அழகின் வண்ணம். சின்னத்தறி பேட்டை இங்கு சிங்காரப்பேட்டை. தறிக்கு கொடுக்கின்ற அந்த மரியாதை. சின்னத்தறி பேட்டை இங்கு சிங்காரப்பேட்டை. சிங்காரப்பேட்டையே இப்பொழுது சிந்தாதிரி பேட்டை. தறியின் சிறப்பிற்காக விசையால் நெய்யலாம், கடும் உழைப்பாய் பொழியலாம். விசையால் நெய்யலாம். இப்போ கைத்தறி போய்விட்டு விசைத்தறி, எங்கோ பார்த்தாலும் விசைத்தறி. கைத்தறி நசிந்து போவதற்கும் இந்த விசைத்தறி ஒரு காரணம் என்றாலும் அதுவும் தறியே. விசையால் நெய்யலாம், கடும் உழைப்பால் பொழியலாம். வாழ்வியல் தறி வாழ வைக்கும் தறி. வாழ்வியல் தறி வாழ வைக்கும் தறி. காஞ்சியின் தறி தமிழர்களின் நெறி. காஞ்சியின் தறி தமிழர்களின் நெறி. வாழ்க வெல்க தறி. நன்றி, வணக்கம்.